இங்கே பாருங்க இவ்வளோ எச்சி முள் இருக்கு ஒத்தாள் திண்டது. இதுக்கப்புறம் மீன் வேணுமா? பாருங்க நம்ம வெட்டின மீனை ஃபுல்லாக அவிச்சு தின்ன போகிறோம். இப்போ நம்ம வந்து அவிச்சு கஞ்சி குடிக்க போகிறோம். கஞ்சி செமையாக இருக்கு இன்னைக்கு இருந்து பார்ப்போம் வாங்க. இந்த அவியா அவியா இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்து மீனை இறக்கி கொடுத்தாச்சு. இங்கே பாருங்க அவ்வளோதான். மீனை நம்ம போட்டு மஞ்சப்படிலாம் போட்டு தயாராக வச்சாச்சு. அடுத்து இதை அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம கஞ்சி குடிப்போம். அப்போ பார்ப்போம். கஞ்சி குடிக்க போகிறோம். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீன் அவிஞ்சு போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கடலில் மீனை வச்சு கஞ்சி குடிக்கிறது பார்க்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. பாருங்க எல்லாரும் கஞ்சி குடிக்க ரெடி ஆயாச்சு. மீன் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. மீன் முக்கால்வாசி அவிஞ்சிட்டு இன்னும் காவாசி அவிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ இருக்கும். கஞ்சி ஊற்றி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கரையாக இருந்தோம்னா வீட்டில் பசிச்ச உடனே ஒத்த ஒத்தாலாம் சாப்பிடுவோம். கடல் மேலே அப்படி இல்லை. பசி எடுத்தாலும் எடுக்கலைனாலும் கூட்டமாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். அவர் தான் அங்கே பாருங்க, அவர் மட்டும் தனியாக பச்சை காடு எடுத்து வச்சு சாப்பிட்றாரு. இங்கே பாருங்க மீன் அவிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கீழே அமைக்க மற்ற மீன் யார் பாருங்க அவ்வளோதான். நம்ம மீனை தூக்கியாச்சு மேல. மகனுக்கு இந்த வாழ் வெந்து வச்சுட்டாங்க. கரண்டி எங்கடா அந்த வீட்டுக்கு தேடிய எடிய சொல்ற மாப்பிள்ள. ஒரு மீன் இருக்கு முழுசாபோ. அவருக்கு மகனுக்கு எங்க அண்ணனுக்கு யாரும் எடுத்தப்பா எடுத்து வச்சுட்டே இருக்கேன். தின்னு முடிக்கவா? எப்படி ஐடியா? பயங்கரமா ரோலடா. கொட்டோட வச்சது கூட முடியும். என்ன அவ்வளவுதான் இருக்கு. கமக்கு மாத்தீங்களே அங்க வாரு. அப்படியே அங்க வாரு. கொட்டோட முடிஞ்சு போச்சு. பயங்கரமா இருக்கு. தோலம் நல்லாவே இல்லை. மீன் வச்சிருக்க மாப்பிள்ள போட்டியா? கடத்த நிற்கணுங்களா? நம்ம 4 பேர் மீன் எடுத்து போடுவோம். ரோஸ்ல கொண்டு வர. இப்போ பார்த்தீங்களா இதான் இந்த கொளுத்த மீன். நல்ல அடியா நல்ல அடியா. இது எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வாயில் வச்சு உரியனு சூடாக இருக்கு. அதனால விட்டு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஆறுதுன்னா அவ்வளோத்தையும் வாயில் உறிஞ்சு எடுத்துருவோம். அவ்வளோதான். மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இந்த மீன் தான் வந்து மதனம். இந்த மதனத்துக்கு பல பேர் இருக்குது. அது ஒரு பெரியவங்க சொல்ல பழமொழி இருக்குது. மக்களை விற்று மதனத்தை வாங்கி சாப்பிடுமா. அது என்னென்னா வந்து பிள்ளையில விற்றுணுமா. பிள்ளையில விட வந்து மீனை வாங்கி சாப்பிடணுமா. அவ்வளோ ருசியாக இருக்கு இந்த மீன். அதே இந்த அவிச்சு இந்த கஞ்சிக்கு சாப்பிட பற்றியலா சுட சுட ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் அவிச்சு இந்த மாதிரி பழைய கஞ்சி வச்சு கஞ்சி விடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா சரி, இதையே நீங்கள் வந்து தினமும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும். உடம்புக்குமே இந்த பழைய கஞ்சி இந்த மீனுக்கு அவிச்ச மீனுக்கு உடம்புக்குமே ரொம்ப தெம்பாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் பீஸா பர்கரை விட இது ரொம்ப உடல் ஹெல்த்தியான பொருள். ஆமாம், அவ்வளவுக்கு இது நம்ம ஒரு வாரம் திங்களே வச்சுங்களேன் என்னதே இழந்த மாதிரி ஆயிடுவோம். ஆமாம்,
இப்போ மலத்தில் ஒரு வாரம் மீன் அவிக்கல, அதனால சொல்கிறேன். இன்னைக்கு தான் அவிச்சிருக்கோம். பாருங்க இதுலேயே ஒரு நாள் சட்டியை விட்டேம் இருக்காரு பாருங்க. சட்டியை பக்கத்தில் வச்சுட்டு விட்டேம் இருக்காரு. ஏன்னா அந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி பாருங்க. வெயில கிளைமேட் பாருங்க. அது வெயிலுக்கு தான் அது இந்த பழைய கஞ்சிக்கு பாருங்க சரியான வெயில். நம்ம பக்கத்தில் ஒரு வேலை விளாண்டுட்டு இருக்கு. நம்ம சேனி வெள்ளம் பக்கத்துலேயே வலை வாங்கிட்டு இருக்கு. இன்னொரு மண்டி எடுத்துட்டு அங்கே என்ன திரிக்கிறது பாருங்க. அவர் இந்த முள்ளே என்ன உரிகிறான்னு பாருங்க. பயங்கரமாக இருக்குச்சான் பாருங்க. அங்கிட்டண்ணா பச்சை மிளகா எடுத்து கொடுங்க. பச்சை மிளகா கீழே ஓட்டுறீங்க. தோலை வாழை யாருமே எடுத்த மாதிரி தெரியல. தோலை வாழை காணும். கரணிங்கடா தோலை வாழ் நீங்கள் திண்டிய மண்டை அவு திண்டாங்க. மண்டையை நீங்கள் எடுத்துலாங்கடா. யாரை கட்டுற எடுத்திய? எங்களுக்கு இன்னொருக்கு வேணும். இந்த இருக்கா வா வா. உனக்கு தரலைன்னு சொன்னமா பழமொழி எழுதி சொல்லியிருக்காங்க. பாடு பந்திக்கு மிந்தன்னு படைக்கு மிந்தன்னு. இதுக்கு தான். சரி மச்சான். நீ ஒரு கொட்டோட ஒரு கொட்டடிக்கிறது கொட்டோட எடுத்து ஓடி என்னன்னா இது மட்டும் எங்களுக்கு போதும்னு. இங்கே பாருங்க இவ்வளோ எச்சி முள் இருக்கு. ஒத்தாள் திண்டது. இதுக்கப்புறம் மீன் வேணுமா? உனக்கு முழு மீன் வேணுமா? கஞ்சி குடிக்காரு நாங்கள் சொல்லி முடிச்சிருவோம். இல்லை அந்த அளவுக்கு அது இருந்த அளவுக்கு சரி நல்லா இருக்கான்னு தெரியல எனக்கு. நான் தான் ஆள் எடுத்தேன். அதான் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கு. சரியான டேஸ்டியா. பச்சை மிளகா நான் எப்போ மணிக்கிற டெண்டை பாருங்க கூடாரத்தை. ஏதாவது பேசினா நல்ல மேடையில் ஏற வேண்டியது வரும். தெரியுமா இல்லையா? தூக்கு மேடை. என்ன சொன்ன? அந்த மேடை இல்லை தூக்கு மேடை. நம்மளை தூக்கில் ஓடுறதுக்கு யாருக்கிட்ட அதை எழுதிருக்கு. அப்பாவுக்கு தண்ணி ஒதுங்குதுடா. என்னப்பா என்னைய விட்டு மூஞ்சில அடிக்கிறீங்க? மேல காகத்துல கீழே அப்பா மேல தொங்கி. அப்போ உங்க அப்பா என்னடா நம்மளை விட்டுட்டு மூஞ்சில அடிக்கிறீங்க? நல்லா தரலைங்க. நாங்கள் திங்கிறதுக்கு மேலே வைக்கிறோம். இதுலயே மீன்லயே வந்து பதார்த்தமா வந்து நடுத்துண்டு இந்த வால் மீன் தான் சொல்லுவோம். எல்லாரும் இந்த மண்டை மீன் சொல்லுவோம். மண்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு. மீன்லயே ரொம்ப ருசியாக இருக்கிற ஒரு பகுதியை வந்து இந்த வால் பகுதி தான். அந்த வால் பகுதியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட யாருனாலும் எனக்கு கிடைச்சது வந்து இந்த பாருங்க வால் பகுதி பற்றியெல்லாம் எனக்கு நல்ல நான் வந்து ஒரு லக்கியான நாள் எனக்கு ஒரு வால் பகுதி கிடச்சிருக்கு. சரி ரைட்டு. அப்போ பாக்குறீங்க. இப்போ அம்மதான் கத்தணும். நான் கரையை ஓடிக்கிறேன் எப்படின்னு வந்துருங்க. என்னையா லைட்டாக தடிப்பு மாதிரி இருந்துச்சு மச்சான்.
புடப்பா இருந்துச்சு சேர்த்து போச்சு எடுத்துருக்கணும் உடம்பு மீன் அடிச்சு நம்மளை சேர்த்து மஞ்சள் வந்துருங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஆகிப்போச்சு உனக்கு எல்லாம் தயாரில்லை டக்குன்னு யாருங்க இந்த 4 பேர் சேர்ந்து பூட்டின மீனை பாருங்க, தட்டு ஃபுல்லாக இருக்கு. கை வேற ஏதோ கரெக்டாக டச் ஆயிட்டு அதெல்லாம் மாறி போயிட்டு திருப்பி வர முடியல, நோண்டி எடுத்தது இருக்கு. சரி மாப்பிள்ள நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம், நாங்களும் வரையிட்டு முடியும். சரி சரி, சாப்பிட்றதுக்கு இங்கே என்ன இருக்கு? நைட்டே வேஸ்ட் முடிஞ்சுட்டா இல்லையா? அதான் எதுவும் இல்லை, இப்போ மழை ஆயிட்டு தான் சாப்பிடணும். சரி சரி மாப்பிள்ள பாருங்க. இருந்து ஒரு பச்சை கடைசி அந்த முழு மீன் உனக்கு போயிட்டுனடா. கொளுத்த மீன் இப்போ கொளுத்த மீன் ஃபுல்லாக இருந்து கொழுப்பு பார்த்துங்க. கண்ணில் தான் பார்த்தா தெரிஞ்சிருமில. அந்த மீனை பிச்சு காட்ட அவர்கிட்ட உனக்கு நம்புவார். கண்ணு காட்டுறா பார்த்துட்டாங்கல்ல. கண்ணில் தெரியாமல இப்போ பார்த்து என்ன கேமராமேனுக்கு தான் பாருங்க முழு மீன். ஏன்னா ஒரு விடிய இப்போ தான் அங்கிட்டு ஓடி ஆடி கேமரா எடுத்துட்டு சரியா, அதனால தான் அவருக்கு அந்த முழு மீன் கிடச்சிருக்கு. நீங்கள் அவார்டு இருக்கும்போது இவருக்கு சேர்த்து கொடுத்துருங்க. யாருக்கு? கேமராமேன். சஞ்சனனுக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ஒன்றும் அவசரம் இல்லை. ஸ்டவ் கொடுக்குற கேமரா காமிட்டாச்சு. குடிச்சிட்டாங்க ஒன்றும் அவசரம் நைட்டு கேஸ் முடிச்சுட்டு நைட் சாப்பிட்டாங்க இல்லையா? கேமராமேன் சொன்னோன்னே இவர் வேக வேகமாக ஓடி கேஸ் முடிச்சு முள்ளு மட்டும் தான் தெரியுது. கஞ்சி கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்த வலை வாங்க ஆரம்பிக்க போறோம். காய் பக்கத்தில் கிடக்கு. காவி இந்த பக்கத்துல கிடக்கு. காவி காட்டுறியா? நம்ம காவிக்கு பக்கத்துல ஸ்லோ பண்ணி போட்டு தான் அட்டிக்கு போய் காட்டு. நம்ம கஞ்சி குடிக்கிறோம். நம்ம அடுத்து நம்ம வலையை பிடிச்சி இழுக்கிறோம் கடன்னு. அதோடு அது ஒரு குரூப் ஏற்றுங்க, இது ஒரு குரூப் ஏற்றுவோம். கூல வரல நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்லி ஆகும். கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி எப்படி மீனை சமைச்சு சாப்பிடணும்னு நல்லா சொல்லுங்க. இருக்காரு பழகுவோம். இது போல நல்ல நல்ல மீனில் அவிக்கிறதுக்கு இப்போ நம்ம சாப்பிட்ட மீன் அவிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் பொரிக்கணும், அப்படியே குழம்புக்கு அவ்வளோ ருசி இருக்காது. இப்போ அவியலுக்கு ரொம்ப செமையா இருக்கு. இப்போ நம்ம காட்டின மீன் செல்ல லேசா இங்க கொண்டுட்டு வாயா. வாங்க. ஆளு சும்மா எல்லாம் இப்படி இல்ல, அவர் தின்னது இன்னொரு ஆள் தின்னது அவ்வளவுதான். இன்னொரு ஆளு ஏதோ இந்த மக்களுக்கு தெரியுமியா? இந்த முள்ளு மட்டும் அவர் தின்றுருக்காரு, மற்றபடி இவர் ஆம்ச பத்தி இல்ல. சாப்பிட்றதுக்கு தானே எடுத்திருக்கு. இந்த வயசுல சாப்பிடாம எந்த வயசுல சாப்பிட முடியும்?